Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th Maths SCRT அசைன்மெண்ட்டோட செகண்ட் ஒன். அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் யூனிட் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்க்கு SCRTலேருந்து கொடுத்துருக்க செகண்ட் அசைன்மெண்ட் ஒப்படைப்பு 2 பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு மதிப்பெண் வினாக்கள் 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1729 என்ற எண்ணை பகா காரணிப்படுத்தும் போது அந்த பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல். The sum of the exponents of the prime factors in the prime factorization of 1729 is. கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ் 1, 2, 3, 4. என்ன கேட்டிருக்காங்கன்னா 1729ங்கிற நம்பரை நம்ம பகா காரணிப்படுத்துகிறோம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷனாக ப்ரைம் நம்பர்ஸால் மட்டும்தான் டிவைட் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம், பகா எண்களால் மட்டும்தான் காரணிப்படுத்துவோம். அப்படி காரணிப்படுத்தும் போது அந்த எண்களோட அடுக்குகள் எக்ஸ்போனன்ட்ஸ் பவரில் இருக்கும்ல அந்த நம்பரோட கூடுதல் சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1729 ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம், பகா காரணிப்படுத்தலாம். 7ஆல் வகுக்கலாம். 7 2 14, மீதி 3 இதோட சேர்ந்துச்சுன்னா 32. 7 4 28, மீதி 4 இதோட சேர்ந்தா 49. 7 7 49. அடுத்தது இதை 13ஆல் வகுக்கலாம். 13 1 13, மீதி 11 இதோட சேர்ந்தா 117. 13 9 117. இதுக்கு மேலே இதை வகுக்க முடியாது. இது ப்ரைம் நம்பர், பகா எண். இதுவும் ப்ரைம் நம்பர் தான், இதுவும் ப்ரைம் நம்பர் தான். மூணுமே பகா எண்கள். அப்போ 1729 7 அடுக்கு 1 இன்ட்டு 13 அடுக்கு 1 இன்ட்டு 19 அடுக்கு 1ன்னு எழுதலாம். இப்போ இந்த அடுக்குகளின் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. அடுக்குகளின் கூடுதல் 1 + 1 + 1 3. சம் ஆஃப் த எக்ஸ்போனன்ட்ஸ் 1 + 1 + 1 = 3. ஸோ அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி இ 3. அதான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சம். n m மதிப்பிற்கு 4 அடுக்கு n ஆனது 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும். இங்கு n belongs to n. If the number 4 power n ends with the digit 6, n belonging to n, then the value of n is n ஒரு இரட்டை எண், n is even, n ஒரு ஒற்றை எண், n is odd, n ஒரு பகா எண், n is prime, ஏதுமில்லை, no value. என்ன கேட்டிருக்காங்கன்னா nங்கிறது செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்களின் கணம். இதில் எந்த மதிப்பை 4 அடுக்கு nல போட்டோம்னா வர ஆன்சர் வந்து 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும். வர ஆன்சர் வந்து 6ங்கிற டிஜிட்டில் முடியும்னு கேட்டிருக்காங்க. nங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது, இயல் எண்களில் இருக்குது. இப்போ 4 அடுக்கு 1ன்னு போட்டோம்னா அதோட ஆன்சர் 4 தான். இது 6ல் முடியல, 4ல் முடியுது. 4 அடுக்கு 2ன்னு போட்டோம்னா 4 × 4 16. இது 6ங்கிற இலக்கத்தில் முடியுது. ஸோ nங்கிறது 2 எடுத்துக்கலாம். அடுத்தது 4 அடுக்கு 3ன்னு எடுத்துட்டோம்னா 4 3 தடவை பெருக்கணும். 4 × 4 × 4 64. இது 6ல் முடியல, 4ல் முடியுது. அடுத்தது 4 பவர் 4 எடுத்துக்கிட்டோம்னா 4 × 4 × 4 × 4 256. இது 6ங்கிற இலக்கத்தில் முடியுது. ஸோ இது 2 1 4 1. அடுத்தது 4 அடுக்கு 5ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 × 4 × 4 × 4 × 4 1024. இது 4ல் முடியுது. அடுத்தது 4 அடுக்கு 6ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 6 தடவை பெருக்கணும்னா 4096. இது 6ங்கிற இலக்கத்தில் முடியுது, 6ங்கிற டிஜிட்டில் முடியுது. அப்போ 2 எடுத்துக்கிட்டாலும் 4 எடுத்துக்கிட்டாலும் 6 எடுத்துக்கிட்டாலும் 6ங்கிற இதில் முடியுது. இந்த 2 4 6லாம் என்னது, அதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ், இரட்டை எண்கள். ஸோ அதுக்கு ஆன்சர் n ஒரு இரட்டை எண், n is even, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் தேர்ட் சம். fn = fn - 1 + fn - 2 என்ற தொடரில் f1 = 1 f2 = 3 எனில் fi இன் மதிப்பு. இந்த சீக்வென்ஸ் fn = fn - 1 + fn - 2. if f1 = 1 f2 = 3, then fi is. ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. fn = fn - 1 + fn - 2ன்னு வேல்யூஸ் 2 கொடுத்துருக்காங்க. f1 = 1 f2 = 3ன்னு. இதில் இதை யூஸ் பண்ணி FIயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் 3 5 8 11. இப்போ FI தான் கண்டுபிடிக்க போகிறோம். nக்கு பதிலாக 5 போடலாம். FI = f5 - 1 + f5 - 2. FI = 5 - 1ங்கிறது 4, f4 ப்ளஸ் இது 3 f3. இப்போ f4ம் f3யும் கண்டுபிடிக்கணும். f4 மறுபடியும் அதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் nக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா f4 = f4 - 1 + f4 - 2. f4 = f3 + f2. இப்போ f3யோட வேல்யூ f2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். f3 = மறுபடியும் அதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா f3 = f3 - 1 + f3 - 2. இப்போ f3 = f2 + f1. f2ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 3.
f1 ஓட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க 1. அப்போ 3 + 1 = 4. f3 ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு 4. இந்த f3 ஓட வேல்யூவை கொண்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், f4ல். f4 = f3 + f2ன்னு இருக்கா? f3 ஓட வேல்யூ 4, f2 ஓட வேல்யூ 3. ஸோ 4 + 3 7. இப்போ f4 தெரிஞ்சிருச்சு, f3 தெரிஞ்சிருச்சு, f4ம் தெரிஞ்சிருச்சு, f3யும் தெரிஞ்சிருச்சு. f4 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, f3 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? இது ரெண்டையும் கொண்டு போய் இங்கே f5ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். f5ல் சப்ஸ்டியூட் பண்ண f4க்கு பதிலாக 7, f3க்கு பதிலாக 4. ஸோ 7 + 4 = 11. ஸோ அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, E11. நெக்ஸ்ட் 4th சம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையானது மாறிலி கூட்டுத்தொடர் வரிசை எனில் அதன் பொது வித்தியாசம். If an arithmetic progression, AP na arithmetic progression, if an AP is called constant arithmetic progression, then the common difference is. Constant arithmetic progression அதுக்கு common difference இருக்காது, 0ன்னு வந்துடும். ஸோ அது கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் 5, 2, 1, 0ல் ஆப்ஷன் டி, E0. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு 20 மற்றும் பொது வித்தியாசம் 8 எனில் நான்காவது உறுப்பு. In an AP, the first term is 20 and the common difference is 8. Then the fourth term is options வந்து 20, 28, 44, 36. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு டேர்ம் முதல் உறுப்பு 20. ஃபஸ்ட்டு டேர்மோட சிம்பிள் A = 20. பொது வித்தியாசம் 8. பொது வித்தியாசம் காமன் டிஃப்ரென்ஸ்க்கு சிம்பிள் D 8. நான்காவது உறுப்பு ஃபோர்த்து டேர்ம் கேட்டிருக்காங்க T4. ஃபோர்த்து டேர்ம்ங்கிறது எப்படி எழுதுவோம்? T4. அப்போ n = 4. நமக்கு இதுக்கு ஒரு டேர்மை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, ஒரு உறுப்பை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து Tn = a + n - 1 × D. T4 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். T4 = a க்கு பதிலாக 20 + n - 1னா 4 - 1, Dக்கு பதிலாக 8. 20 + 4 - 1ங்கிறது 3, 3 × 8. 20 + 24 = 44. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, E44. அடுத்தது 6th கொஸ்டின். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் ஒவ்வொரு உறுப்புடனும் ஒரே மாறிலியை கூட்டினால் கிடைக்கும் புதிய தொடர் வரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. In an AP, if every term is added by the same constant, then the resulting sequence forms. இதுவும் இந்த 4th கொஸ்டின் ஒன்று பார்த்தோம்ல, கான்ஸ்டன்ட். 4th கொஸ்டின் ஒன்று கான்ஸ்டன்ட் arithmetic progression, then the common difference is. மாறிலி கூட்டுத்தொடர் வரிசைனா பொது வித்தியாசம் என்னன்னு. இதுவும் இந்த 4th கொஸ்டினும் இந்த 6th கொஸ்டினும் உங்கள் புக்லேயே இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே டைரெக்டாக ஆன்சர் எழுதிடலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் ஒவ்வொரு உறுப்புடனும் ஒரே மாறிலியை கூட்டினால் கிடைக்கும் புதிய தொடர் வரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. In an arithmetic progression, if every term is added by the same constant, then the resulting sequence forms. பெருக்கு தொடர் வரிசை, கூட்டுத்தொடர் வரிசை, கூட்டுத்தொடர் வரிசை மற்றும் பெருக்கு தொடர் வரிசை ஏதுமில்லை. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட எல்லா உறுப்போடையும் ஒவ்வொரு உறுப்போடையும் ஒரே ஒரு கான்ஸ்டண்ட்டை கூட்டுறாங்க. கூட்டினா நமக்கு என்ன தொடர் வரிசை கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. பெருக்கு தொடர் வரிசை கிடைக்குமா, கூட்டுத்தொடர் வரிசை கிடைக்குமா, கூட்டுத்தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை ரெண்டும் கிடைக்குமா, ஏதும் இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்கிற ஒவ்வொரு டேர்மோடையும் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணால் நமக்கு திரும்ப கிடைக்கிறது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கிடைக்குமா, ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் கிடைக்குமா, இல்லை ரெண்டுமே கிடைக்குமா, இல்லை எதுவுமே கிடைக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் கிடைக்கிறது வந்து கூட்டுத்தொடர் வரிசை, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். A, AR, AR² எக்ஸெட்ரா AR⁻n - 1 என்ற பெருக்கு தொடர் வரிசையில் R என்பது இந்த ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் A, AR, AR² எக்ஸெட்ரா AR⁻n - 1 R is called as. இது வந்து பெருக்கு தொடர் வரிசை ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இதில் R என்னது? R நமக்கு பொது விகிதம் காமன் ரேஷியோன்னு தெரியும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் முதல் உறுப்பு ஃபஸ்ட் டேர்ம், பொது வித்தியாசம் காமன் டிஃப்ரென்ஸ், பொது விகிதம் காமன் ரேஷியோ, கடைசி உறுப்பு லாஸ்ட் டேர்ம். நமக்கு ஆறுங்கிறது காமன் ரேஷியோன்னு தெரியும், பொது விகிதம்னு தெரியும். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, ஆப்ஷன் சி, பொது விகிதம் காமன் ரேஷியோ. நெக்ஸ்ட் 8th சம். 3/16, 1/8, 1/12, 1/18 என்ற தொடரின் அடுத்த உறுப்பு. The next term of the sequence 3/16, 1/8, 1/12, 1/18 is.
இதோட நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனா, ஏபியா ஜிபியா, கூட்டுத்தொடர் வரிசையா பெருக்குத்தொடர் வரிசையான்னு நமக்கு தெரியணும். இது பார்த்தாலே தெரியுது இதோட கூட்டினா இது வராதுன்னு. ஸோ இது ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பெருக்குத்தொடர் வரிசையாக இருக்கணும். பெருக்குத்தொடர் வரிசையான்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணும், பொது விகிதம் ஆர் கண்டுபிடிக்கணும். பொது விகிதம் ஆர் எப்படி கண்டுபிடிப்போம், செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், இரண்டாவது உறுப்பு வகுத்தல் முதல் உறுப்பு டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் என்ன வரும், 1/8, இது இரண்டாவது உறுப்பு 1/8, முதல் உறுப்பு 3/16, அப்போ 1/8 இன்ட்டு இதை தலைகீழாக போடணும் 16/3, 8 2s are 16, அப்போ 2/3 ஆன்சர் வருது. நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்ம் போட்டு பார்ப்போம். தேர்ட் டேர்ம்ங்கிறது 1/12 பை செகண்ட் டேர்ம்ங்கிறது 1/8, அது என்ன வரும் 1/12 இன்ட்டு 8, 2 4s are 8, 4 2s are 8, 4 3s are 12, இதுவும் 2/3. இப்போ T2/T1ம் T3/T2ம் சேமாக தான் வருதா. ஸோ அப்போ காமன் ரேஷியோ தான் ஜிபி தான். காமன் ரேஷியோ பொது விகிதம் வந்து இதுக்கு 2/3, அதுக்கு ஆன்சர் 2/3. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அந்த சீக்வென்ஸில் அடுத்த டேர்ம், இதில் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக கொடுத்துருக்கதோட இந்த 2/3 மல்டிப்ளை பண்ணோம்னா இது கிடைச்சிடும். லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது 1/18, அதோட இந்த பொது விகிதம் 2/3 காமன் ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 2 9s are 18, 9 3s are இதோட கேன்சல் பண்ணோம்னா 9. ஸோ 1 into 1 1, 9 into 3 27, அதுக்கு ஆன்சர் 1/27. ஆப்ஷன் பி 1/27, 1/27. Next, ninth sum, the value of 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. 15 cube minus 1 plus 2 plus 3 plus etc. plus 15. 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. plus 15 cube minus 1 plus 2 plus 3 plus etc. plus 15 இன் மதிப்பு. இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க, மதிப்பு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 14,400, செகண்ட் ஆப்ஷன் 14,200, தேர்ட் ஆப்ஷன் 14,280, ஃபோர்த் ஆப்ஷன் 14,520 கொடுத்துருக்காங்க. இப்போ 1 cube plus 2 cube plus 3 cube plus 15 cubeங்கிறது இந்த கியூபிக் நம்பர்ஸோட சம். அதுக்கு ஃபார்முலா வந்து n into n plus 1/2 whole square. இது வந்து சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்களின் கூடுதல். இது வந்து இயல் எண்களின் கணங்களின் கூடுதல், சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இது இயல் எண்களின் கூடுதல், சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இதுக்கு ஃபார்முலா n into n plus 1/2 whole square. இதுக்கு ஃபார்முலா n into n plus 1/2. என்கிறது கொடுத்துருக்க லாஸ்ட் டேர்ம், இதுலேயும் லாஸ்ட் டேர்ம் 15 தான், இதுலேயும் லாஸ்ட் டேர்ம் 15 தான். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த பக்கத்துக்கு 15 into 15 plus 1/2 whole square மைனஸ் இதுக்கு 15 into 15 plus 1/2 ஈக்குவல் டு 15 into 15 plus 1ங்கிறது 16/2 whole square மைனஸ் இது வந்து 15 into 16/2, 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா 8, இதுவும் 8. அப்போ 15 into 8 whole square மைனஸ் 15 into 8. 15 into 8ங்கிறது 120 whole square மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 120. 120 ஸ்கொயர் பண்ணோம்னா 120 into 120, 12 12s are 144, பக்கத்தில் இந்த 2 0. ஸோ 14,400, 14,400. அதிலிருந்து இந்த 120 சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ஷன் உங்களுக்கு தெரியும், 0 minus 0 0, இது வந்து 0ல் 2 போகாது, பாரோ பண்ணுறோம், 10 இது 3 ஆகிடும். 10 minus 2 8, 3 minus 1 2, இந்த 14. ஸோ ஆன்சர் வந்து 14,280, 14,280. ஆப்ஷன் சி இயில் இருக்குது அந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 10th சம், த சம் ஆஃப் 3 plus 1 plus 1/3 plus etc. plus infinity, 3 plus 1 plus 1/3 plus etc. plus infinity என்ற தொடரின் கூடுதல் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் 0, 1/3, 9/2, 2/9. இதில் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஏ ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் பொது விகிதம் கண்டுபிடிக்கணும். பொது விகிதம் கண்டுபிடிக்க ஃபார்முலா T2/T1. இதில் பார்த்தாலே தெரியும், கூட்டினா வராது. இதில் வந்து கூட்டினா எது அடுத்த நம்பர் வராது. 3யோட எதை கூட்டினாலும் 1 வராது, 1ஓட எதை கூட்டினாலும் 1/3 வராது. ஸோ இது காமன் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அப்போ காமன் ரேஷியோவாக தான் இருக்கணும். செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட் டேர்ம் 1/3, தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்ம் 1/3/1, 1/3. ஸோ ரேஷியோ சேமாக வருது, பொது விகிதம் வருது. பொது விகிதம் வந்தால் இது ஜிபி, பெருக்கு தொடர் வரிசை. ஸோ ஏ ஈக்குவல் டு 3, ஆர் ஈக்குவல் டு T2/T1, 1/3. இந்த பெருக்கு தொடர் வரிசை இன்ஃபினிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா S infinity ஈக்குவல் டு A/1 - R. இது ஃபார்முலா.
ஸோ S infinity equal to A by 1 minus R equal to Aக்கு பதிலாக 3 by 1 minus Rக்கு பதிலாக 1 by 3, 3 by 1 minus 1 by 3னா LCM எடுத்தால் 3 minus 1 by 3, 2 by 3. இது வந்து ரெசிப்ராக்கலாக இருக்குது. ரெசிப்ராக்கலாக போட்டோம்னா 3 into 3 by 2ன்னு வந்துடும். 3 3s are 9, so 9 by 2. ஆன்சர் வந்து ஆப்ஷன் E, C, 9 by 2. நெக்ஸ்ட் பகுதியா பார்ட் பி சிறுவினா ஷார்ட் ஆன்சர்ஸ். 11th question, யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி 340 மற்றும் 412இன் மீபோவா காண்க. Find the highest common factor HCF of 340 and 412 by using Euclid's division algorithm. Euclid's division algorithm யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் எப்படி போடுவோம்? அதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம், யூக்ளிடின் வகுத்தல் விதிமுறைங்கிறது வழிமுறைங்கிறது இப்படி இருக்கும். A equal to BQ plus R. Rங்கிறது ரிமைண்டர் மீதி, Qங்கிறது கோஷன்ட் ஈவு, Bங்கிறது வகுத்தி டிவைசர். ஒரு நம்பர் ஏவை இந்த மாதிரி ஃபார்மில் எழுதலாம். கோஷன்ட் இன்ட்டு டிவைசர் ப்ளஸ் ரிமைண்டர், ஈவு இன்ட்டு வகுத்தி ப்ளஸ் மீதின்னு எழுதலாம். அப்போ 412ல் கொடுத்துருக்க நம்பர் வந்து 340யும் 412ம். பெரிய நம்பரை இந்த பக்கம் எழுதிக்கலாம். 412 எதால் டிவைட் பண்ணலாம்? 340ஆல் டிவைட் பண்ணோம்னா 412 340ஆல் டிவைட் பண்ணோம்னா 340 1s are 340, மீதி வந்து 2 11 4 7, மீதி 72. அப்போ இது இந்த ஃபார்மில் எழுதணும்னா டிவைசர் வந்து 340 வகுத்தி 340 இன்ட்டு கோஷன்ட்டுங்கிறது 1 ப்ளஸ் மீதி 72. 340 இன்ட்டு 1 ப்ளஸ் 72ன்னு எழுதலாம். மீதி வந்து 0 வரலை, ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0 வரலை. அப்போ என்ன பண்ணணும்? இந்த வகுத்தியை எடுத்து மறுபடியும் இதால் டிவைட் பண்ணி போடணும். அது மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். இப்போ 340 ஈக்குவல் டு இந்த 72ஆல் வகுக்கணும். 340 72ஆல் வகுத்தோம்னா 72 4 288, மீதி 52. ஸோ இதை வந்து 340 72 இன்ட்டு 4 ப்ளஸ் 52ன்னு எழுதலாம். மறுபடியும் ரிமைண்டர் வந்து 0 வரலை, மீதி 0ன்னு வரலை. ஸோ இந்த 72 மறுபடியும் இந்த 52ஆல் டிவைட் பண்ணணும். 72 டிவைட் பண்ணோம்னா 52ஆல் 52 1 52, மீதி 20. ஸோ 72 ஈக்குவல் டு 52 இன்ட்டு 1 ப்ளஸ் 20. மறுபடியும் மீதி வந்து 0 வரலை, ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ 52 மறுபடியும் 20ஆல் டிவைட் பண்ணணும். 22 40, மீதி 12, 20 இன்ட்டு 2 ப்ளஸ் 12ன்னு எழுதலாம். மறுபடியும் ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0, ரிமைண்டர் 0 வரது வரைக்கும் போடணும். ஸோ இந்த 20 மறுபடியும் இந்த 12ஆல் வகுக்கலாம். 20 ஈக்குவல் டு 12 இன்ட்டு 1, மீதி எவ்வளோ வரும்? 8. மறுபடியும் ரிமைண்டர் 0 வரலை. ஸோ 12 ஈக்குவல் டு இந்த 8ஆல் வகுக்கணும். 8 இன்ட்டு 1 8, மீதி வந்து 4. 4ங்கிறது மறுபடியும் ரிமைண்டர் 0 வரலை. மறுபடியும் இந்த 8ஐ 4ஆல் வகுக்கணும். 8 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 2 8, மீதி இப்போ 0 வந்துடுச்சு. மீதி 0 வந்தோடனே நிறுத்திடணும். இப்போ இங்கே என்ன இருக்குதோ அதுதான் மீபோவா HCF. இங்கே என்ன இருக்குது? 4ன்னு இருக்குது. ஸோ 340க்கும் 412க்கும் மீபோவா 4. HCF ஆஃப் 340 and 412 is 4. நெக்ஸ்ட்டு 12th sum. 13824 ஈக்குவல் டு 2 A இன்ட்டு 3 B எனில் A மற்றும் B இன் மதிப்பு காண்க. If 13,824 is equal to 2 power A into 3 power B, then find the value of A and B. 13824 2 A இன்ட்டு 3 Bன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏயோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் கண்டுபிடிக்கணும். அப்போ 13824 2ஆலையும் 3ஆலையும் வகுக்கலாம்னு அர்த்தம். 2ஆல் வகுத்தோம்னா அதாவது ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்துகிறோம். 2 3 ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ், பகா காரணிகள், பகா நயன்கள். ஸோ இதுக்கு பேர் பகா காரணி முறை, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். 2 6 12, மீதி 1 இதோட சேர்ந்தா 18. 2 9 18, 2 1 2 2 2 4. மறுபடியும் 2ஆல் வகுக்கலாம். 2 3 6, 2 4 8, மீதி 1 இதோட சேர்ந்தா 11. 2 5 10, மீதி 1 12, 2 6 12. மறுபடியும் 2ஆல் வகுக்கலாம். 2 1 2, மீதி 1 14, 2 7 14, 2 2 4, மீதி 1 இதோட சேர்ந்தா 16, 2 8 16. மறுபடியும் 2ஆல் வகுக்கலாம். 2 8 16, மீதி 1 இதோட சேர்ந்தா 12, 2 6 12, 2 4 8. மறுபடியும் 2ஆல் வகுக்கலாம். 2 4 8, 2 3 6, 2 2 4.
மறுபடியும் 2ஆல் வகுக்கலாம். 2 2 4, 2 1 2, மீதி 1 இதோட சேர்ந்தா 12, 2 6 12. மறுபடியும் 2ஆல் வகுக்கலாம். 2 1 2, 1ல் போகாது 0, இந்த இதோட சேர்ந்தா 16 ஆகிடும். 2 8 16. மறுபடியும் 2ஆல் வகுக்கலாம். 2 5 10, 2 4 8. மறுபடியும் 2ஆல் வகுக்கலாம். 2 2 4, மீதி 1 இதோட சேர்ந்தா 14, 2 7 14. இப்போ இது ஒற்றை எண்ணில் முடியுது, ஆட் நம்பரில். அப்போ 2ஆல் வகுக்க முடியாது, 3ஆல் வகுக்கலாம். 3 9 27, மறுபடியும் 3ஆல் 3 3 9. இப்போ எத்தனை 2 இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 2 அடுக்கு 9ன்னு எழுதுகிறோம். 3 எத்தனை இருக்குது? 1 2 3 தடவை இருக்குது. ஸோ 3 அடுக்கு 3. அப்போ இதை வந்து 2 அடுக்கு A இன்ட்டு 3 அடுக்கு Bங்கிற இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கு? 2 அடுக்கு 9 இன்ட்டு 3 அடுக்கு 3ன்னு வந்திருக்கு. அப்போ ஏங்கிறது 9, பிங்கிறது 3. நமக்கு A Bயின் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க, வேல்யூ ஆஃப் A and B தான். ஸோ A = 9, B = 3. நெக்ஸ்ட் 13th சம். சால்வ். 8x காங்க்ருவெண்ட் டு 1. 8x மட்டு ஒருங்கிசைவு 11க்கு, mod 11க்கு. இந்த 3 கோடு வந்து காங்க்ருவெண்ட் டு ஒருங்கிசைவு அப்படின்னு மீனிங். மட்டு 11 mod 11. இதோட எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 8x இது மாதிரி வந்துச்சுன்னா என்ன எழுதலாம்னா, இந்த 1 இந்த பக்கம் கொண்டு போயிட்டா 8x - 1. இதுக்கு எது ஈக்குவலாக இருக்கும்? மட்டு 11ன்னு கொடுத்துருக்காங்களா, mod 11. 11ஓட மல்டிபிள், 11ஓட மடங்குகளாக இருக்கும். 11ஓட மடங்குகள் மல்டிபிள்ஸ்னால் அதை 11kன்னு எழுதலாம். கேங்கிறது ஏதேனும் ஒரு இன்டீஜர், ஏதேனும் ஒரு முழுக்களாக இருக்கும். 11 × 1 11 × 2 அப்படின்னு இருக்கும். இப்போ 8x - 1 = 11k அப்படிங்கிற மாதிரி எழுதலாம் இதை வந்து. இப்போ 8x = -1 இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா 11k + 1. அப்போ x = 11k + 1 / 8. இப்போ k = வேல்யூஸ் போட்டு பார்க்கலாம். எது 8ஆல் வகுப்படுதுன்னா மீதி 0 வந்துச்சுன்னா தான் வகுப்படுதுன்னு அர்த்தம். மீதி 0 தவிர வேறு ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா வகுப்படவில்லைன்னு அர்த்தம். டிவிசிபிள் கிடையாது, நாட் டிவிசிபிள்னு அர்த்தம். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா தான் டிவிசிபிள். இப்போ k = 1 2 3 4லாம் போட்டோம்னா 1 போட்டோம்னா 11 × 1 11, 11 + 1 12, 12 8ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் 4. k = 2 போட்டோம்னா 11 × 2 22, 22 + 1 23, 23 8ஆல் டிவைட் பண்ணோம்னா மீதி ரிமைண்டர் 7 வருது. k = 3 போட்டோம்னா 11 × 3 33, 33 + 1 34, 34 8ஆல் டிவைட் பண்ணோம்னா 8 4s are 32, மீதி 2 வருது, ரிமைண்டர் 2 வருது. k = 4 போட்டோம்னா 11 × 4 44, 44 + 1 45, 45 8ஆல் டிவைட் பண்ணோம்னா 8 5s are 40, ரிமைண்டர் 5 வருது. ஸோ இதெல்லாம் 1 2 3 4லாம் போட்டால் 8ஆல் வகுப்படாது. மீதி வேறு ஏதோ நம்பர் வருது, 0 வரலை. ஸோ 8ஆல் வகுப்படாது, நாட் டிவிசிபிள் when k = 1 2 3 4. அடுத்தது k = 5 போடலாம். k = 5 போட்டோம்னா என்ன வரும்? 11 × 5 + 1/8 இங்கே போட்டிருக்கேன். 11 × 5 + 1/8. 11 × 5ங்கிறது 55, 55 + 1/8, 55 + 1ங்கிறது 56, 56 8ஆல் டிவைட் பண்ணோம்னா 7, ரிமைண்டர் 0 வந்துருச்சு. 0 வந்துச்சுன்னா அது டிவிசிபிள், அதால் வகுப்படும்னு அர்த்தம். அடுத்தது எதால் வகுப்படும்னு பார்க்குறதுக்கு மறுபடியும் ஒன்று ஒன்றா போட்டுட்டு இருக்க வேணாம், 8ஆல் தானே பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து k = 5 போடும்போது 8ஆல் வகுப்படுது. 5ஓட 8 ஆட் பண்ணிக்கிட்டோம்னா மறுபடியும் 8ஆல் வகுப்படும். ஸோ 5ஓட 8 ஆட் பண்ணோம்னா 13. ஸோ 13 k = 13ன்னு போடும்போது 8ஆல் வகுப்படும். x = 11 k பதிலாக 13 + 1/8. 11 × 13ங்கிறது 143 + 1/8. 143 + 1ங்கிறது 144 / 8. 144 8ஆல் டிவைட் பண்ணோம்னா 18, ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. ஸோ k = 13ங்கிற போது வகுப்படும். அப்போ தீர்வு என்ன வரும்னா, தீர்வுங்கிறது அந்த ஆன்சரை எழுதணும், எக்ஸோட வேல்யூவை எழுதணும். எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன வந்தது? 7. x = 7 வந்துச்சா? 7. அடுத்தது இங்கே என்ன வந்துச்சு? எக்ஸோட வேல்யூ 18. 7 18. அடுத்த ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மட்டு 11 mod 11 தானே கொடுத்துருக்காங்க. mod 11 மட்டு 11 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர்ஸோட 11 ஆட் பண்ணால் அடுத்தது வந்துடும். 7ஓட 11 ஆட் பண்ணால் 18, 18ஓட 11 ஆட் பண்ணால் 29, 29ஓட 11 ஆட் பண்ணால் 40. அது மாதிரி 11 கூட்டிக்கிட்டே வந்தால் அதுதான் அதோட தீர்வு. நெக்ஸ்ட் 14th சம். Given that an = n² - 1/n + 3, n is even, n belongs to n, n² / 2n + 1, n is odd, n belonging to n, then find a8 and a15. an = n² - 1/n + 3, n ஒரு இரட்டை எண், n belonging to n, n² / 2n + 1, n ஒரு ஒற்றை எண், n belonging to n என கொடுக்கப்பட்டால் a8 மற்றும் a15 காண்க.
இப்போ இரட்டை எண் n வந்து இரட்டை எண் ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். n ஒற்றை எண் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணி A8 A15 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 8ங்கிறது என்னது? இரட்டை எண் ஈவன் நம்பர். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் A8 கண்டுபிடிக்க. A15ங்கிறப்ப 15ங்கிறது ஆட் எண் ஒற்றை எண். அப்போ அதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இப்போ A8 ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஈவன் நம்பர்னால n² - 1/n+3 ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். n இருக்க இடத்துல 8ன்னு போடணும். ஸோ 8² - 1/8 + 3. 8² 8 × 8 64 - 1/8 + 3ங்கிறது 11. 64 - 1ங்கிறது 63. 63/11 அதுதான் A8ஓட ஆன்சர். அடுத்தது A15. 15ங்கிறது ஒற்றை எண்ணை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். n² / 2n + 1. nங்கிற இடத்துல 15 போடணும். அப்போ 15² / 2 × 15 + 1. 15²ங்கிறது 225. 2 × 15 30. 30 + 1 31. ஸோ 225/31 அதான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் 15th சம். 16, 11, 6, 1 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனையாவது உறுப்பு ஆகும்? Which term of an AP 16, 11, 6, 1 etc. is -54? ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. 16, 11, 6, 1ன்னு. இதில் -54ங்கிறது எத்தனையாவது உறுப்பாக வரும்னு கேட்டிருக்காங்க. 16, 11, 6, 1ன்னு ஒரு AP கொடுத்துருக்காங்க. இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் -54ங்கிறது விச் டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க கூட்டுத்தொடர் வரிசை 16, 11, 6, 1. இதில் டிங்கிறது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம், T2 - T1 கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டதுனால மைனஸ் பண்ணுறோம். பெருக்குத்தொடர் வரிசைனா தான் டிவைட் பண்ணணும். ஸோ D = T2 - T1. 11 - 16. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணால் 5. பெரிய நம்பருக்குரிய சைன் மைனஸ். ஸோ ஆன்சர் வந்து -5. A = ஃபஸ்ட்டு டேர்ம் 16 16. Tn கொடுத்துருக்காங்க -54. nங்கிறது தான் கண்டுபிடிக்கணும் எத்தனாவது உறுப்புன்னு, விச் டேர்ம்னு. Tn = A + n - 1 × D. இதுதான் ஃபார்முலா. ஏக்கு பதிலாக 16 + n - 1. டிக்கு பதிலாக -5. 16 இதை மல்டிப்ளை பண்ணால் -5 × n -5n. -5 × -1 + 5. 16 - 5n + 5 = -54 கொடுத்துருக்காங்க. 16 + 5 21. -5n = -54. -54 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு -5n அந்த பக்கம் கொண்டு போகலாம். அப்போ 5n = 21 + 54 ஆகிடும். 21ஐயும் 54ஐயும் ஆட் பண்ணோம்னா 75. 5n = 75. n = 75 / 5. 75 5ஆல் டிவைட் பண்ணால் 15. ஸோ -54 என்பது 15வது உறுப்பு ஆகும். 15th term is -54. நெக்ஸ்ட் 16th சம். 5, 15, 45 என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் காண். Find the sum of first 6 terms of GP 5, 15, 45 etc. இதில் nங்கிறது 6 உறுப்புகள் கொடுத்துருக்கனால 6 terms கொடுத்துருக்கனால nங்கிறது 6. A = ஃபஸ்ட்டு டேர்ம்ங்கிறது 5. R = GPன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டிவைட் பண்ணுறோம். காமன் ரேஷியோ கண்டுபிடிக்க, பொது விகிதம் கண்டுபிடிக்க பெருக்குத்தொடர் வரிசையினால் 15/5 T2 / T1. 15/5 = 3. 3ங்கிறது greater than 1. greater than 1னா இந்த ஃபார்முலா Sn = A × R⁻n - 1/r - 1. nங்கிற இடத்துல 6 போடணும். S6 = Aக்கு பதிலாக 5 × Rக்கு பதிலாக 3. 3/n பதிலாக 6 - 1/r - 1னா 3 - 1 = 5 × 3/6னா 3 வந்து 6 தடவை பெருக்கணும். 3 6 தடவை பெருக்கணும்னா 3 × 3 9. 9 × 3 27. 27 × 3 81. 81 × 3 243. 243 × 3 729. -1/2. 3 - 1ங்கிறது 2. இப்போ 729 - 1ங்கிறது 728. ஸோ 5 × 722/2. 728 2ஆல் வகுத்தோம்னா 364. ஸோ 5 × 3 64. இதை மல்டிப்ளை பண்ணால் 1820. ஸோ கூடுதல் 1820. சம்ங்கிறது 1820. நெக்ஸ்ட் 17th சம். 1 + 2 + 3 + etc. + n = 666 எனில் n இன் மதிப்பு காண்க. If 1 + 2 + 3 + etc. + n = 666 then find n. 1 + 2 + 3 + etc. + n = 666ன்னு கொடுத்துட்டாங்க.
இது என்னது 1 + 2 + 3ங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ், அது நடுவில் ப்ளஸ் போட்டிருக்கனால சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இயல் எண்களின் கூடுதல். இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா n × n + 1/2. இப்போ n × n + 1/2 666ன்னு கொடுத்துருக்காங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை குறுக்கு பெருக்குனா இதை இந்த பக்கம் பெருக்கிடணும், இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கணும். அப்போ n × n n² + n × 1n = இதை கிராஸ் மல்டிப்ளை 666 × 2. அப்போ n² + n இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1332 1332. அதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ n² + n -1332 = 0. இப்போ பெருக்கினோம்னா -1332 வரணும், ஆட் பண்ணால் 1 வரணும். அதுக்கு என்னென்ன நம்பர்ஸ்? 37 - 36. 37 - 36ங்கிறது 1. 37 × -36ங்கிறது -1332. அப்போ n + 37 n - 36 அப்படின்னு போடலாம். இப்போ இந்த ஃபார்முலாவே நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்களின் ஃபார்முலா தானே. -37ங்கிறது இயல் எண் நேச்சுரல் நம்பர் கிடையாது. ஸோ n-ங்கிறது -37 கிடையாது, n-ங்கிறது 36. n is a natural number, therefore n is not equal to -37, n equal to 36. நெக்ஸ்ட் பகுதி E பார்ட் C நெடுவினா ரைட் இன் டீடைல். அதில் 18th சம் 5 + 55 + 555 எக்ஸெட்ரா என்ற தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஃபைண்ட் த சம் டு n டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் 5 + 55 + 555 + எக்ஸெட்ரா. என்ன கொடுத்துருக்காங்க? 5 + 55 + 555 + எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை அப் டு n டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 5ஆல் டிவைட் பண்ணுறோம், 5ஐ காமனாக வெளியே எடுக்கிறோம். அப்போ 5 1s are 5, 5 11s are 55, 511s are 55 + எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை அப் டு n டேர்ம்ஸ். அதுக்கப்புறம் 9ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 9ஆல் டிவைட் பண்ணுறோம். சேம் 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணுறதுனால வேல்யூ மாறாது. 9/9 9/9ங்கிறது 1ஆல் தான் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஸோ எதுவுமே வேல்யூ மாறாது. 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9 1s are 9, 9 11s are 99, 911s are 999. இந்த பக்கத்தில் by 9 போட்டுரும். ப்ளஸ் n உறுப்புகள் வரை அப் டு n டேர்ம்ஸ். இதை இப்போ எப்படி எழுதலாம்? 5/9. 9 வந்து 10 - 1 எழுதலாம், 99 100 - 1ன்னு எழுதலாம், 999 1000 - 1ன்னு எழுதலாம். ப்ளஸ் எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை அப் டு n டேர்ம்ஸ். 5/9 இன்ட்டு இந்த 10 100 1000லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். 10 + 100 + 1000 + எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை அப் டு n டேர்ம்ஸ். மீதி இருக்கிறது 1 1 1ன்னு வரும். அந்த மைனஸ் சைனை வெளியில் எடுத்துடலாம். 1 1 1ங்கிறது n வரைக்கும்னால n டைம்ஸ் n போட்டுடலாம். 5/9 இன்ட்டு இது வந்து ஜிபி. ஜிபினா a = இதில் 10, a = 10. ஆறுங்கிறது 100/10, 100/10ங்கிறது 10. 10ங்கிறது greater than 1. greater than 1னா என்ன ஃபார்முலா? a × r⁻n - 1/r - 1. ஏக்கு பதிலாக 10, ஆருக்கு பதிலாக 10 ஹோல் பவர் n தான் அப்படியே தான் போட்டுக்க போகிறோம். -1 கீழே 10 - 1 மைனஸ் இந்த n ஈக்குவல் டு 5ஓட இதை மல்டிப்ளை பண்ணால் 5 × 10 50 இன்ட்டு 10⁻n - 1. இது 10 - 1ங்கிறது 9, 9 × 9 81 மைனஸ் இந்த 5/9 இதோட மல்டிப்ளை பண்ணால் 5n/9. ஸோ ஆன்சர் வந்து 50 × 10⁻n - 1/81 மைனஸ் 5n/9. நெக்ஸ்ட் 19th சம் 396 504 636 என்ற எண்களின் மீபோவா காண்க. ஃபைண்ட் த HCF ஆஃப் 396 504 636. HCF மீபோவா கண்டுபிடிக்க நம்ம யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை யூஸ் பண்ணலாம். யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் A = BQ + R அந்த ஃபார்மில் போய் எழுதணும். ஆருங்கிறது ரிமைண்டர் மீதி, Qங்கிறது ஈவு கோஷன்ட், Bங்கிறது வகுத்தி டிவைசர். ஸோ 504 இந்த 504 எடுத்துக்கலாம், இந்த 396 இந்த ரெண்டு நம்பர்ஸை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். 504 396ஆல் டிவைட் பண்ணுறோம். 396 1s are 396, மீதி வந்து 108. 504 396ஆல் டிவைட் பண்ணோம்னா 396 1s are 396, மீதி 108. இப்போ எப்படி எழுதலாம்? 504 = 396 × 1 + 108. மீதி வந்து 0 வரலை. ஸோ மறுபடியும் 396 108ஆல் டிவைட் பண்ணுறோம். 396 108ஆல் டிவைட் பண்ணால் 108 × 3. 396 108ஆல் டிவைட் பண்ணுறோம். 108 × 3, 3 8s are 24, 324, மீதி வந்து 72. ஸோ 108 × 3 + 72. மறுபடியும் மீதி 0 ஆகலை. மறுபடியும் இந்த 108ஐ 72ஆல் டிவைட் பண்ணுறோம்.
108 72ஆல் டிவைட் பண்ணால் 72 ஒன்ஸ் ஆர் 72, மீதி வந்து 36. ஸோ 72 இன்ட்டு 1 + 36 எழுதுகிறோம். மறுபடியும் ரிமைண்டர் 0 வரல. 72 36ஆல் டிவைட் பண்ணுறோம். 72 = 36 × 2, 36 2s are 72, மீதி ரிமைண்டர் 0. ஸோ 0 வரது வரைக்கும் போடுறோம், வந்துடுச்சு 0. அப்போ 396க்கும் 504க்கும் மீ போவா இந்த நம்பரை எடுத்து எழுதணும் 36. HCF of 396 and 504 is 36. இப்போ 396க்கும் 504க்கும் கண்டுபிடிச்சிட்டோம் 36. இப்போ இந்த மீதி ஒரு நம்பர் இருக்குல்ல 636க்கும் இந்த 36க்கும் மீ போவா கண்டுபிடிக்கணும். 636 = 636 டிவைட் பண்ணோம்னா 636 டிவைட் பண்ணோம்னா 36 17 வந்துடும். 36 17 எவ்வளவு? 36 × 17 7 6 42 7 3 21 25 16 13 2 11 6 612, மீதி வந்து 4 24. ஸோ இது எப்படி எழுதலாம்? 36 × 17 + 24ன்னு எழுதலாம். மறுபடியும் மீதி வந்து 0 கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 36 இந்த 24ஆல் வகுக்கணும். 36க்கு 24ஆல் வகுத்தோம்னா 24 × 1 ப்ளஸ் மீதி வந்து 12. மறுபடியும் மீதி 0 வரல. 24 12ஆல் வகுக்கணும். 24 = 12 × 2 24, மீதி 0 வந்துருச்சு. மீதி 0 வந்துருச்சுன்னா அதோட நிறுத்திக்கலாம். இதுதான் HCF மீ போவா. ஸோ 636க்கும் 36க்கும் மீ போவா 12. HCF of 636 and 36 is 12. அப்போ மூணுத்துக்கும் சேர்த்து அதுதான் வரும். கடைசியாக எது பார்க்குறோமோ அதுதான் வரும். அப்போ 396 504 636 மீப்பெரு பொது வகுத்தி 12 ஆகும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 396 504 636 is 12. நெக்ஸ்ட் 20th சம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல் 28 மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 276 எனில் அந்த 4 உறுப்புகளை காண்க. In an AP, the sum of 4 consecutive terms is 28 and the sum of their squares is 276. Find that 4 numbers. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்குது, அடுத்தடுத்த 4 உறுப்புகள் இருக்குது, அந்த 4 உறுப்புகளின் கூடுதல் 28 சொல்லியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு உறுப்பையும் ஸ்கொயர் பண்ணி வர்க்கம் பண்ணி இப்போ கூடுதல் கண்டுபிடிச்சா 276ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 உறுப்புகள் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் 4 கான்சிக்யூட்டிவ் 4 அடுத்தடுத்த நம்பர்ஸ் இருக்குது, அதோட சம் வந்து 28. அந்த நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா வர ஆன்சர் 276. அப்போ அந்த நம்பர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 4 எண்கள் வந்துச்சுன்னா அந்த 4 எண்களை நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும். a - 3d a - d a + d a + 3dன்னு இப்படி தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த 4 எண்கள்னு எடுத்துக்கிறோம். இதோட கூடுதல் தான் 28. இதோட வர்க்கங்களின் கூடுதல் ஸ்கொயர் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து 276. Let the 4 consecutive terms be a - 3d a - d a + d and a + 3d. இப்போ கூடுதல் சம் வந்து இது 4ஐ ஆட் பண்ணணும். a - 3d + a + d + a + d + a + 3d ஆட் பண்ணோம்னா -3d + 3d கேன்சல் ஆகிடும், -d + d கேன்சல் ஆகிடும், மீதி இருக்கிறது 4a. 4a = 28. அப்போ a = 28 / 4. 28 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 7a = 7. அடுத்தது வர்க்கங்களின் கூடுதல் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ், இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணணும். a - 3d whole square + a - d whole square + a + d whole square + a + 3d whole square = 276. இது a - b whole square ஃபார்முலால இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். a - b whole squareக்கு என்ன ஃபார்முலா? a square + b square - 2ab. ஸோ ஏங்கிறத இடத்துல இங்கே a தான் இருக்குது. ஸோ a square + b squareனா 3d whole square, 3a square பண்ணால் 9, d square பண்ணால் d square - 2ab 2 × a 2a 2a × 3d 2a × 3d 6ad. அடுத்தது இது a square + d square - 2ad. இது a square + d square + 2ad. இது a square + 9d square + 2 × 3 6 6ad = 276. இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுது? -6ad + 6ad கேன்சல் ஆகிடும், -2ad + 2ad கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது a square a square a square a square 4a square 9d square 10d square 11d square 20d square = 276. இப்போ a கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல ஏற்கனவே a = 7, அந்த 7 கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 4 × 7 whole square + 20d square = 276.
7 ஸ்கொயருங்கிறது 49, அப்போ 4 into 49 plus 20d square equal to 276. 4 into 49ங்கிறது 196 plus 20d square equal to 276. 20d square equal to 276, இந்த 196 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 196. அப்போ 20d square equal to 276 minus 196ங்கிறது 80, d square equal to 80 divided by 24. இப்போ d ஸ்கொயருங்கிறது 4, dங்கிறது root of 4ங்கிறது plus or minus 2. இப்போ dக்கு ரெண்டு வேல்யூஸ் வருது, +2 ஒன்று -2 ஒன்று. நம்ம அதுக்கு பார்க்கணும். a equal to 7 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஏற்கனவே. a equal to 7, d equal to 2. இதுக்கு 4 எண்கள் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். 4 எண்கள் என்னென்ன வரும்? a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. ஸோ a இருக்க இடத்துல 7 minus 3 into d இருக்க இடத்துல 2. 7 minus 3 into 2, அடுத்தது 7 minus 2, அடுத்தது 7 plus 2, அடுத்தது 7 plus 3 into 2. 7 minus 3 into 2ங்கிறது 6, 7 minus 2ங்கிறது 5, 7 plus 2ங்கிறது 9, இது 7 plus 6. ஸோ 7 minus 6ங்கிறது 1, அடுத்ததுக்கு 5, அடுத்தது 9, 7 plus 6ங்கிறது 13. இதுதான் அந்த 4 numbers. அடுத்தது a equal to 7, d equal to -2ன்னு போட்டு பார்க்கலாம் என்ன வருதுன்னு. a equal to 7, d equal to -2ன்னு போட்டோம்னா a minus 3d, a minus d, a plus d, a plus 3dல போடுறோம். aங்கிறது 7, d equal to -2. அப்போ 7 minus 3 into -2, 7 minus -2, 7 minus 2, 7 plus 3 into -2ன்னு வரும். minus into minus plus, 3 into 2, 6, 7 plus 6. இது minus into minus plus, 7 plus 2. இது 7 minus 2, இது plus into minus minus, அப்போ 7 minus 6. 7 plus 6ங்கிறது 13, 7 plus 2ங்கிறது 9, 7 minus 2ங்கிறது 5, 7 minus 6ங்கிறது 1. 13, 9, 5, 1ன்னு வந்திருக்கு. ஏற்கனவே a equal to 7, d equal to +2ன்னு போடும்போதும் அதே நம்பர்ஸ் தான் வந்துச்சு, 1, 5, 9, 13. இப்போ a equal to 7, d equal to -2ன்னு போடும்போதும் அதே 13, 9, 5, 1 தான் வந்துச்சு. ஸோ அந்த 4 எண்கள் 4 டேர்ம்ஸ்ங்கிறது 1, 5, 9, 13. அடுத்தது 21st சம். ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுள்ள 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்? Rekha has 15 square color papers of size 10 cm, 11 cm, 12 cm, etc. 24 cm. How much area can be decorated with these color papers? என்ன கொடுத்துருக்காங்க? ரேகா கிட்ட 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டருங்கிற பக்க அளவுள்ள 15 கலர் பேப்பர்ஸ் இருக்கான். இந்த கலர் பேப்பர்ஸை கொண்டு எவ்வளவு பரப்பு, எவ்வளவு ஏரியாவை நம்ம டெக்கரேட் பண்ண முடியும், அலங்கரிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ரேகா கிட்ட இருக்கிறது 10, 11, 12, 24 வரைக்கும். அது வந்து சதுர வடிவம், ஸ்கொயர்னா என்னது? அதோட பரப்பளவுக்கு a ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ 10 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 24 ஸ்கொயர். a ஸ்கொயருங்கிறது பரப்பளவுங்கிறதால கொடுத்துருக்க பக்க அளவை 10, 11, 12, 24 வரைக்கும். 15னா 24 வரைக்கும் வரும். 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. 15 கலர் பேப்பர் இருக்கிறதுனால 24 வரைக்கும் வரும். இப்போ பரப்பளவு a ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ 10 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 24 ஸ்கொயர். இப்போ 10 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயர் வரைக்கும் தான் நமக்கு வேணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? 1 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சு அதுலேருந்து இதுக்கு முன்னாடி நம்பர் 9 வரைக்கும் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 9 ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு 10 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 24 ஸ்கொயர் வரைக்கும் கிடைச்சிடும். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்க்கு ஃபார்முலா n into n plus 1 into 2n plus 1 by 6. என்கிறது இங்கே மொத்தம் வந்து எத்தனை பேப்பர்ஸ்? 24 வரைக்கும். என்கிறது லாஸ்ட் நம்பர் 24. என்கிறது இங்கே லாஸ்ட் நம்பர் 24. இந்த இடத்துக்கு இதில் ஃபஸ்ட்டுக்கு 1 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 24 இருக்கனால என்கிறது 24. இதில் என்கிறது 9. ஸோ n equal to 24, n equal to 9. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 24 into 24 plus 1, 2 into 24 plus 1 by 6. மைனஸ் இதில் 9 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 9 into 9 plus 1 into 2 into 9 plus 1 by 6. 24 into 25 into 2 into 24, 48, 48 plus 1, 49 by 6 minus 9 into 10 into 18 plus 1, 19 by 6.
இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 6 4s are 24. ஸோ 4 into 25 into 49 மைனஸ் இதை கேன்சல் பண்ணோம்னா 3 3s are 9, 3 2s are 6, மறுபடியும் 2 ஆல் இதை அடித்தோம்னா 5s are 10. 3 into 5 into 19. இதை மல்டிப்ளை பண்ணால் 4900, இதை மல்டிப்ளை பண்ணால் 285. 4900லேருந்து 285 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 4615. ஸோ 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பை வண்ண காகிதங்களை கொண்டு அலங்கரிக்க முடியும். 4615 centimeter square area can be decorated with the color papers.